நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் அப்படின்னு பார்க்கும் பொழுது தைப்பூசம் திருநாள் அன்று என்னென்ன வழிபாட்டு முறையை நம்ம மேற்கொள்ளணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல தைப்பூசம் அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வருடமுமே ஆகட்டும் இந்த பூச நட்சத்திர நாளன்று நம்ம தைப்பூச தினமாக கொண்டாடிட்டு வந்துட்ருக்கோம். இந்த தைப்பூச தினத்துக்கு இன்னொரு அற்புதமான ஒரு வரலாறும் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பார்வதி தேவி கிட்ட இருந்து சக்தி வேலை முருகப்பெருமான் பெற்ற தினம் இந்த தைப்பூச தினம்தான். ஸோ யார் ஒருத்தங்க முறையான ஒரு வழிபாட்டை இந்த தைப்பூச தினத்தன்று செய்கிறீங்களோ நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையுமே சரி ஏற்படுகின்ற காரிய தடைகள் விலகும். திருமண தடையாகட்டும், குழந்தையின்மை பிரச்சனைகள் ஆகட்டும், வேலையின்மை ஆகட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ என்ன எப்படிப்பட்ட முறைகளை நம்ம கையாளணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த தைப்பூச தினத்தன்று 48 நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருப்பீங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 21 நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ தாராளமாக விரதம் முடிகிறவங்க தாராளமாக இருக்கலாம். இல்லை எனக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது, என்னால் விரதம்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு நேரம் உணவு உட்கொண்டு மற்ற நேரங்களில் பால் பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா சத்துவ உணவாகவே இருக்கட்டும். எந்த ஒரு அசைவ உணவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அன்றைய தினம். இப்போ தைப்பூசத்தன்று மட்டும் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு முதல் நாளும் சரி, அடுத்த நாளும் சரி, தைப்பூச தினத்தன்றும் சரி அசைவ உணவை தவிர்க்கிறது அவசியம். அடுத்தபடியாக இந்த தைப்பூச தினத்தன்று நீங்கள் விரதம் இருக்கிறீங்க, 21 நாள் 48 நாள் விரதம் இருந்துட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக அந்த தைப்பூச நாள் அன்று பார்த்தோன்னா காலையில் எந்திரிச்சு நீராடி விட்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் அடுத்து மேற்கொண்டு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல தைப்பூசம் அப்படின்னு எடுத்தோம்னாவே காவடி எடுக்கிறது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். காவடி எடுக்கக்கூடிய வரலாற்றில் இடுமன் பற்றின கதைகள் இன்னமுமே நிறைய ஒரு புராண கதைகளாக நமக்கு அமைந்திருக்கு. ஸோ இடுமனுடைய அந்த 2 மலைகளை தூக்கி கொண்டு அகஸ்தியர் முனிவர் கிட்ட போகும் பொழுது தான் நமக்கு அதிலிருந்து தான் இந்த காவடி எடுக்கக்கூடிய ஒரு அம்ச கதையே வந்துச்சு. ஸோ யாருக்கெல்லாம் ஒரு குழந்தையின்மை பிரச்சனைகள் இருக்குது, அல்லது தீராத ஒரு நோய் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே சரி எடுக்க முடிகிறவங்க காவடிகள் எடுக்கலாம். நடைப்பயணமாக செல்றவங்க இருக்கிறாங்க முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு. தைப்பூசம் அப்படின்னாவே பழனி கோயிலில் ஜெயின்னு இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ இப்போது அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு நம்ம வீட்டில் எளிமையான ஒரு முறையில் எப்படி ஒரு தரிசனம் பண்ணணும்? முதல்ல ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி வைத்து உங்களால் முடிஞ்சதுன்னா இதை தாராளமாக செய்யலாம். இது கட்டாயம் கிடையாது. ஒரு பித்தளை சொம்பு எடுத்துட்டு அதற்குள்ளே நீங்கள் புனிதமான ஒரு சுத்தமான ஒரு நீரை ஊற்றிட்டு அதற்குள் ஒரு பச்சை கற்பூரம் சிறிதளவு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டுட்டு அதற்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுட்டு அதற்கப்புறம் ஏதாவது ஒரு மலர்கள், அதுக்குள்ளே கொஞ்சமாக துளசி இலைகள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதை ஒரு புனித நீராக கருதி சிறிதளவு மஞ்சள் தூள், அட்சதை இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வைத்து விடலாம். ஸோ அது ஒரு கலசம் அப்படிங்கிறது நமக்கு உருவாகிரும். அதன் வழியாக முருகப்பெருமானை நீங்கள் அலங்காரம் செய்யலாம், வஸ்திரம் சாத்தலாம், அல்லது மாலைகள் போடலாம். இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க தாராளமாக செய்யலாம். ஸோ அடுத்தபடியாக அதை தவிர்த்து அப்படின்னு பார்த்தோன்னா சாதாரணமாக ஒரு வாழை இலைகள் போட்டு 2 வாழைப்பழம், 2 வெற்றிலை பாக்கு, அடுத்து கொஞ்சமாக சர்க்கரை பொங்கல் வச்சுட்டு தினைமாவும் தேனும் கலந்து ஒரு உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா முருகப்பெருமான் மனதார சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்துவார். ஸோ இப்போது காலையில் எழுந்திரிச்சு குளித்ததும் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்கிறீங்க. அடுத்து முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய படங்களுக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை நீங்கள் தாராளமாக படைச்சி விடலாம். அடுத்தபடியாக நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல இப்போ எல்லாருமே பார்த்தோன்னா கந்தசஷ்டி கவசம் படிக்கிறீங்க, ஓகே. ஆனால் இதற்கு முன்னாடியே திருப்புகழ் வந்திருக்கு, கந்தர் அனுபூதி வந்திருக்கு. இதையுமே சேர்த்து நீங்கள் அடிஷ்னலாக அன்றைய தினம் படிக்கலாம். எதுவுமே படிக்க முடியல, டைம் இல்லாதவங்க, ஒர்க்கு போகிறவங்க இருக்கிற இடத்துலையே எப்பயுமே மனசில்
ஓம் சரவண பவா அப்படின்னு உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமா முருகப்பெருமான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அன்றைய தினம் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. ஸோ அன்றைய தினம் வந்து செய்யக்கூடிய வழிபாட்டு முறைனா, ஒன்று கலசம் முறை அல்லது வாழை இலையில் 2 வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், இந்த சக்கரை பொங்கல், தினை மாவு, தேன். இதை வைத்தே வந்து வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து ஏதாவது ஒரு முருகப்பெருமானுடைய ஸ்தோத்திரங்களை படிச்சு கற்பூர தீப தூபாரதனை எல்லாம் காமிச்சு விட்டு சாயந்தரம் மாலை நேரத்திலையுமே சரி முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவேற்றி கொள்ளலாம். ஸோ இதுதான் வந்து வழியாக வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு முறையான ஒரு வழிபாட்டு முறை தைப்பூசத்தன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தைப்பூச தினத்தன்று பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கே சக்திவேல் கிடைச்சது, அப்போ நாங்கள் வேலை வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்து வந்துட்டு இருக்கு இல்லையா? தாராளமாக வந்து வேல் வழிபாடு இந்த முருகப்பெருமான் அந்த தைப்பூச தினத்தன்று நீங்கள் மேற்கொண்டு செய்யலாம். வேலுக்கு உங்களால் முடிந்த ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி வச்சுட்டு அதற்கு மேலே மலர்களால் உங்களால் அலங்காரம் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. ஸோ தாராளமாக வேல் வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானோட திருவுருவ படம் தான் இருக்குது, ஓகே, அதை வச்சும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அல்லது திருவுருவ சிலையே இருக்குது என்கிட்ட அப்படின்னா தாராளமாக அலங்காரம் செஞ்சு அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களை படைச்சு நீங்கள் வழிபாட்டு முறையை மேற்கொண்டு செய்யலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு வழிபாட்டு முறை, சிறந்த ஒரு வழிபாட்டு முறை. ஸோ இந்த பதிவு ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.